வணக்கம் நண்பா நண்பி. ரிவ்யூவில் பார்க்குற மாதிரி வீடியோ எப்படி எடிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிறேன். ஆலிட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்க நண்பாங்க. ஓகேங்களா, இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற பீட் மார்க் அந்த செக் எஃபெக்ட் பார்த்திங்க அப்படின்னா வீடியோக்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இம்போர்ட் பண்ணிக்கோங்க. எப்படி இம்போர்ட் பண்ணுறது தெரில அப்படின்னா நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், ஸோ அதை போய் பாருங்கள். ஓகேங்களா, ஓகே. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ளஸ் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு 9:11 அந்த ரேஷியோ பார்த்து நான் செல் பண்ணிக்கிறேன். செல் பண்ணிட்டு கிரியேட் அந்த ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ ப்ளஸ் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மீடியாங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணுற ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா 9:11 இந்த ரேஷியோட பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இருக்குது. ஓகேங்களா, சப்போஸ் நம்ம வந்து வேறு ரேஷியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஃபில் கம்ப்ரஷன் ஏரியா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ரேம் PNGs அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9:11 அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆட் ஆகிடும். இந்த இதில் வந்து சேவ்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜ் வந்து உங்கள் ஃபோனில் வந்து சேவ் ஆயிடும். ஓகேங்களா, நம்ம வந்து எடிட் பண்ணுறதுக்கான தேவையான இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 9:11 அந்த ரேஷியோவில் தான் எடுத்துக்கணும். அதனால் இந்த மாதிரி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து பீட் மார்க் அந்த செக் எஃபெக்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோக்கில் இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த லிங்கை வந்து ஜஸ்ட் டச் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து மொபைலில் வந்து அலர்ட் மோஷன் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌசரில் போய்ட்டு இந்த மாதிரி தான் வந்து இம்போர்ட் பண்ணவான்னு சொல்லி கேட்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இம்போர்ட் இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஓகே. 100% முடிஞ்சோன்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆயிரும் நண்பா அன்பி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 1 by 1 ஃபோட்டோஸ்லாம் நம்ம வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பீட் மார்க் அந்த செக் எஃபெக்ட்லாம் வந்து நான் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, இப்போ இதுக்கு முன்னாடி இருக்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபோட்டோ அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபோட்டோ வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபீல் அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டார் ஐக்கன் இருக்கு இல்லையா, இதை வந்து கொடுத்துட்டுங்க. கொடுத்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா 9:11 நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம வந்து 1 by 1 நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுங்கள். மேலே இருக்க இந்த ப்ளஸ் ஐக்கன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வந்து மாறிடும் நண்பன். ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அலர்ட் மோஷன் வீடியோ வந்து புரிய மாட்டேது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து ரொம்பவே பொறுமையாகவும் எப்படி வந்து எல்லாம் ஒன்று மாற்றணும் அப்படிங்கிறது நான் பொறுமையாகவே நான் சொல்லிட்டு இருக்கேன் நண்பு. ஓகேங்களா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நண்பு. ஓகேங்களா, ஓகே. நான் வந்து பார்த்திங்கன்னா கெயின் மாஸ்டர்லேயே நான் வந்து வீடியோ போடுறேன். உங்களுக்காக மட்டும்தான் நான் எல்லாமே நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 ஃபோட்டோஸில் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது காமிச்சிட்டேன். மற்ற 3 ஃபோட்டோவும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த அம்பு இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 அப்படிங்கிறத செகண்டில் தான் வந்து நம்ம வந்துடும். இந்த இடத்துல நம்ம வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கன் இருக்கு இல்லையா, இதை கொடுத்துட்டு மீடியாங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை 9:11 அந்த ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1 by 1 நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கங்க. இதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் கம்ப்ரஷன் ஏரியாங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம வந்து கொடுக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்ம வந்து 9:11 அந்த ரேஷியோவில் நம்ம பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ அதனால் கொடுக்க தேவையில்லை. இந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பீட் மார்க்கில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இருக்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா 8.15 செகண்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ ஆட் பண்ணணும். ஸோ ப்ளஸ் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மீடியாங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன் நண்பு. ஓகேங்களா, இதுவும் நமக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்திருக்கு. ஸோ நம்ம இதோட கட் பண்ணிக்கலாம். இந்த அம்புக்குறியை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பீட் மார்க்கில் வந்துச்சு. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட கட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 ஃபோட்டோ மட்டும் நான் ஆட் பண்ணி எப்படிங்கிறத பண்ணிடுறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க உனக்குன்னு பிறந்தவனா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ எந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 2 டாட் வந்து கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துங்க.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 11.6 செகண்ட் 7 செகண்டில் வச்சுருங்க. 6 அந்த 2 செகண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் கொண்டாந்து வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோவை, அதாவது ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்களே ஒரு ஜென் ஃபோட்டோ மட்டும் நம்ம வந்து ஒரு பாயோட ஃபோட்டோ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பிறந்தவனா அப்படிங்கிற போது உங்களோட ஃபோட்டோ வந்து ரிவீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணலாம். ஸோ +ஐ ப்ரெஸ் பண்ணிவிட்டு மீடியாங்கிற ஆப்ஷனில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு யாருக்காக டெடிகேட் பண்ணுறீங்களோ அவங்க ஃபோட்டோஸ்லாம், மற்ற ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் மற்ற ஏரியாவில் வந்து அவங்க ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பாயோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன் பண்ணி 3 புள்ளியை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் கம்ப்ரஷன் ஏரியா அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த அம்புக்குதியை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட வந்து பீட் மார்க் வந்து 12 செகண்டில் வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நண்பன். இந்த இடத்துல மட்டும் தான் நம்ம வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போகிறோம். மற்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள் ஃபோட்டோ தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். அப்படி எது எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ பேக் வாங்க. பேக் வந்து பேச்சர் ஏரியாவில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெக் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அதில் போங்க. அதில் போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு உள்ள ஃபோட்டோஸ் இல்லையா, இந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் அந்த ஆப்ஷனில் போயிட்டு 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் அந்த ஆப்ஷனில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து காப்பி ஆயிடும். ஸோ பேக் வந்துடுங்க. பேக் வந்து இது வந்து எந்த இடத்துல ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த 11 செகண்டில் சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் அந்த ஆப்ஷனில் போங்க. போயிட்டு 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு வேறு எஃபெக்ட் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேக் எஃபெக்டில் வந்து போங்க. போயிட்டு இப்போ இந்த ஃபோட்டோஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதையும் நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ எஃபெக்டில் போங்க. 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். காப்பி எஃபெக்ட் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இது வந்து எது எங்கே ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 7 செகண்ட் நம்ம வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ஃபோட்டோ வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ எஃபெக்ட் அந்த ஆப்ஷனில் போய்ட்டு 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அதுக்கும் நம்ம வந்து எஃபெக்டில் போய்ட்டு 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபோட்டோவுக்கும் ஆட் பண்ணிக்கோங்க, இந்த ஃபோட்டோவை தவிர. ஓகேங்களா? ஸோ மற்ற ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிசி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா சேக் எஃபெக்டில் வந்து போங்க. போயிட்டு இந்த 3 எஃபெக்ட் இருக்கு இல்லையா, எஃபெக்ட் 2 எஃபெக்ட் 3 இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 டிக் விழும். 3 டிக்கு விழுந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கன் இருக்கு இல்லையா, ப்ளஸ் ஐக்கன் போட்டு பாக்ஸ் போட்டிருக்கேன், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு காப்பி 3 லேயர் அப்படின்ட்டு கரெக்டாக சொல்லுங்கள். 3 லேயர் வந்து காப்பி பண்ண சொல்லுது. ஓகேங்களா? ஸோ காப்பி பண்ணியாச்சு. நம்ம வந்து பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு மறுபடியும் அந்த பீட் எஃபெக்டில் வந்து போங்க. போயிட்டு நமக்கு வந்து இதுலேருந்து நம்ம வந்து ஆட் பண்ண தேவை லெவலில். ஸோ அந்த அம்புக்குறியை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 செகண்ட்லேருந்து வந்துடும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கன் இருக்கு இல்லையா, அந்த இருக்கு பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் 3 லேயர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் வந்து அதை 3ஐயும் காப்பி பண்ணுங்கள். இந்த இடத்துல வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா 3ஐயும் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? காப்பி பண்ணிட்டு இந்த அம்புக்குட்டி வந்து கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து கிளிக் பண்ணிட்டே இருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து வந்துடும். ஸோ அவ்வளோதான் நண்பன். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக வந்து ப்ளே பண்ணி பார்த்துங்க. ஸோ ஃபோட்டோஸ்லாம் ரிவீல் ஆகிட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ்லாம் 1 by 1 வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ அந்த அம்புக்குறியை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து வரும். ஓகே நண்பன், இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோ கிவ்அவே கொடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ.